வெண்ணிலவை பூவாய் வைப்பேனே, வானவிலையுடையாய் தைப்பேனே. உனக்காக ஏதும் செய்வேன், நீ எனக்கென செய்வாயோ. இந்த ஒரு ஜென்மம் போதாது, 7 ஜென்மம் எடுத்தும் தீராது. அந்த தெய்வம் உன்னை காக்க தினம் தொழுவேன் தவறாது. என்ன நான் கேட்பேன் தெரியாதா, இன்னமும் என் மனம் புரியாதா. ரெடி அம்மா ஐயா எல்லாரும் வாங்க, சௌக்கியமா இருக்கீங்களா? வாங்க வாங்க உள்ள வாங்க, ஏன் வெளியே நின்றுட்டு இருக்கீங்க? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? கடவுள் அருளால எல்லாரும் நல்லா இருக்கோங்க. வாங்க உள்ள வாங்க, உள்ள போய் மத்ததெல்லாம் பேசிக்கலாம். சரிங்கண்ணா. டே அண்ணா சித்து, என்ன ஆளே ஒரு மாதிரி இருக்க? இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னு உனக்கு தெரியுதா? நீ ரொம்ப ஹாப்பியா இருப்பான்னு பார்த்தா ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில இருக்கிற மாதிரி இருக்கு. இல்லடா, நான் நார்மலா தான் இருக்கேன். கொஞ்சம் லைட்டா தலைவலி, வேற எதுவும் ஒன்றும் இல்லை. டேய், இது வீட்டில் கிளம்பும் போதே சொல்லியிருக்க வேண்டியதானே? இரு, கார டேப்லெட் இருக்கு, எடுத்துட்டு வரவா? அதெல்லாம் வேண்டாம்டா, அதெல்லாம் தாங்கிக்கிற அளவுக்கு தான் இருக்கு, நார்மல், கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும். அப்படின்னா ஓகே, சரி விடு. இப்போ அண்ணியை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க கொடுக்குற காஃபியை குடிச்சாலே உன் தலைவலி எல்லாம் பறந்து போயிடும். பாரு, இவ்வளோ நேரம் இந்த சிரிப்பு எங்க போச்சு? அண்ணி பேரை சொன்னதுக்கு அப்புறம் தானா சிரிப்புலாம் வருதே. நடத்து. நான் ஏன் இப்படி இருக்கேன்? பல்லவியோட வீட்டில் இன்னைக்கு எனக்கும் அவளுக்கும் அடுத்த விசேஷமான பூ வைக்கிற ஃபங்க்ஷனுக்கும் என்கேஜ்மெண்ட்க்கும் தேதி குறிக்க போறாங்க. எவ்வளவு ஸ்பெஷலான நாள். இப்போ போய் நான் ஏன் அந்த ஆக்சிடென்ட் பற்றி யோசிச்சுட்டு இருக்கணும்? அதான் ஈவினிங்குள்ள அது யாருன்னு தெரிஞ்சிடுமே. அதுக்கப்புறம் நான் ஏன் இப்போ குழப்பத்தில் இருக்கணும்? என் வாழ்க்கையோட பெரிய தருணத்தை நான் மிஸ் பண்ணக்கூடாது. வாங்க சம்பந்தி, வாங்க மாப்பிள்ள, வாங்க சம்பந்தி ஐயா. வரோமா தங்கச்சி, எப்படி இருக்கீங்கம்மா? எல்லாரும் நல்லா இருக்கோங்க ஐயா. சம்பந்தியம்மா, உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத சிரமம்? நாங்க தான் இப்போ கொஞ்ச நேரத்தில் அங்கே கோயிலுக்கு வந்துடுவோமே. அண்ணே, இதுல என்ன சிரமம் இருக்கு? உங்க வீட்டு தாண்டி தான் அந்த கோயிலுக்கே போய் ஆகணும். ஒரு 1/2 மணி நேரம் ஆகுமா? கொஞ்சம் முன்ன பின்ன ஆகிட்டு போகட்டும். அதுல என்ன இருக்கு? நம்ம எல்லாருமே சேர்ந்து போகணும்னு நினைச்சோம். அதுவும் இல்லாம என்னோட மருமகளை பார்க்க வேண்டாமா? அப்படியே மருமகளை பார்த்துட்டு போனா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அதனால தாங்கண்ணா. மாப்பிள்ளைக்கும் பொண்ணை பார்க்கணுன்னு ஆசையா இருக்கும்ல, அதனாலதான் மறைமுகமா அவங்க அப்படி சொல்றாங்க. இருக்கட்டும், பரவாயில்ல, இதுல என்னங்க இருக்கு? அவங்க கூட சேர்ந்து போலாம் நம்மளும். ஆமால, நானே இதை யோசிக்காம போயிட்டேன். சரி மந்தி, உங்க மருமக உங்களுக்காக ஸ்பெஷலா காஃபி போட்டுட்டு இருக்கா. இப்போ வந்துருவா. வந்தனே குடிச்சிட்டு நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போலாம், சரிங்களா? அதுக்கு தானே நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இவ என்ன என்னைக்கு இல்லாம புட்டெல்லாம் வச்சுட்டு அப்படியே காவியா மாதிரி இருக்கா பாக்குறதுக்கு. அங்கிள், ஆண்டி, இந்த ஸ்வீட் எடுத்துக்கோங்க. அம்மாடி, நல்லா இருக்கேடா? ஆண்டி நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அங்கிள், நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கோம்டா. ஓகே அங்கிள், இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. இல்லடா, ஸ்வீட் நாங்க இப்ப அதிகமா சாப்பிட்றது இல்ல. இத சித்துக்கும் விக்ரம்க்கு கொடுக்குறியா? ஆண்டி, கொஞ்சம் கூட எடுத்துக்க மாட்டீங்களா? அப்படிலாம் இல்லடா, சுகர் பேஷண்ட் நாங்க 2 பேரும். ஸோ அதிகமா ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுல்ல, அதனால தான். அப்போ ஓகே ஆண்டி, எனக்கு புரியுது. சரி ஓகே, நான் சித்து மாமாக்கும் விக்ரம் சாருக்கு கொடுக்குறேன். இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. இது உங்களுக்காக எங்க அக்கா ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ணா, தெரியுமா? நல்லா இருக்கும், சாப்பிடுங்க. பவி, அப்போ நீ எனக்காக எதுவும் ஸ்பெஷலா பண்ணலையா? உங்க அக்கா மட்டும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அப்படிலாம் சொல்ல முடியாது. அக்காவுக்கு நான் ஹெல்ப் பண்ண தெரியுமா? இதில் 50% என்னோட எஃபோர்ட் இருக்கு. ஓகேடா, சரி கொடுங்க, சாப்பிடலாம். எனக்கு என்னன்னு தெரியல, பவித்ரா எனக்கு பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. காவியா அப்படியே உயிரோடு இருந்தால் எப்படி இருப்பா? அதே மாதிரியே வந்து நிற்கிறா. சார், என்ன பார்க்காத மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க? இந்தாங்க ஸ்வீட் உங்களுக்கும் சேர்த்து தான் கொடுத்தேன், நல்லா சாப்பிடுங்க. ஹே சாரி காவியா, சாரி. காவியாவா? டேய், ரொம்ப எமோஷனல் ஆகாத, ஃப்ரீயா விடு. இவ பவி. எனக்கு புரியுது, ஆனா என் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது.
காவியாவே வந்து என் பக்கத்துல நிக்கிற மாதிரி இருக்குடா. விக்ரம், பி ரிலாக்ஸ். நான் ஓகே தான். கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பி பாரு, அண்ணி வராங்க. சித்து சார் காஃபி எடுத்துக்கங்க. விக்ரம் நீங்களும் எடுத்துக்கங்க. ஓகே அண்ணி, அதுக்காக தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க கொடுத்த ஸ்வீட் சூப்பர், நல்லா இருந்துச்சு. அம்மா பல்லவி, நீ எனக்காக ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ணியா? அந்த ஸ்வீட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். இதில் என்ன இருக்கு, தேங்க்ஸ்லாம் எதுக்கு சொல்லணும். சரி காஃபி குடிங்க. சரி பல்லவி. எனக்கு ரொம்ப அழகா இருக்க. அப்படியா? உங்கள் அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. அம்மாடி பல்லவி, காஃபி கொடுத்துட்டேன், இங்கே பக்கம் வாங்கம்மா. சம்மந்தி, உங்கள் மருமகளை பார்த்துட்டிங்களா? நம்ம அப்படியே கோயிலுக்கு கிளம்பலாமா? சரிங்க சம்மந்தி. உங்களுக்கு ஜாதகம் பார்க்குறதெல்லாம் சம்மந்தம் தானே? ஆமாம் சம்மந்தி, கண்டிப்பாக ஜாதகம் பார்க்கணும். ஏன்னா ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் ஜாதகம் பார்த்தா சொல்லிடுவாங்க. நல்லதாக இருந்தாலும் சரி, இதுவாக இருந்தாலும் பரிகாரம் கூட இருக்கும் சம்மந்தி. அதனால் ஜாதகம் பார்த்துடலாங்க. இருந்தாலும் இந்த ஜாதகம் பார்க்குறதுல எனக்கு அவ்வளோக்கா நம்பிக்கை இல்லை. என் பெரிய பொண்ணுக்கெலாம் ஜாதகம்லாம் பார்க்காம தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். இருந்தாலும் உங்கள் திருப்திக்காக ஜாதகம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்த்துடலாம், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அப்படியே நம்ம கிளம்பிடலாங்களா? என்னது அம்மா உடனே கிளம்பணும்னு சொல்றாங்க? ஆண்டி, இங்க ஹேண்ட் வாஷ் பண்ணணும். எங்க பண்றது? வாஷ் பேஷன் எங்க இருக்கு? என்னடானா அன்னிக்கிட்ட தனியா பேசணும் அப்படிதானே? சும்மா இருக்கடா நீ வேற. மாமா வாங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன். இங்கே தான் இருக்குது வாஷ் பேஷன். அச்சிச்சோ, பல்லவி கூட்டு போவான்னு பார்த்தா பவித்ரா கூப்பிடுறாளே. அக்கா, மாமா உங்ககிட்ட தான் பேசணும்னு ஆசைப்பட்டாரு. நான் அவரை கூப்பிட்டுட்டு வரேன். நீ அப்படியே வாஷ் பேஷன் பக்கத்தில் வந்துடு, சரியா? தேங்க்ஸ் டி. நான் எப்படி தான் பேசணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல வேலை, ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. ஓகே, நாங்கள் வெயிட் பண்ணுறேன். அவரை கூட்டிகிட்டு வந்துடு. சித்து சார், இப்போ நடக்கிறது எல்லாமே கனவா நிஜமான்னு எனக்கே தெரியல. ஏன் பல்லவி, ஏன் இப்படி சொல்ற? என்னாச்சு? சார், நிஜமாவே நான் எவ்வளோ பெரிய லக்கியான பர்சன் தெரியுமா? என்னை போல் ஒரு சாதாரண பொண்ணு வாழ்க்கையில் உங்களை மாதிரி சுத்தமான மனசு கொண்ட ஒரு மனுஷன் என்ன காதலிக்கிறது, அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? பல்லவி. இல்லை சார், கேளுங்க. இப்போது இந்த காலத்தில் யாராவது ஒருத்தருக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் நீங்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் உனக்காக காத்திருப்பேன்னு சொல்கிறீங்க. அது சாதாரண குணம் இல்லை சார், ரொம்ப பெரிய மனசு வேணும். பல்லவி, நான் சொல்றது எல்லாமே என் மனசுல இருந்து தான். அதான் சார், என்னோட வாழ்க்கை துணையா உங்களை கண்ணில் காட்டின அந்த கடவுளுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும் போல இருக்குது. என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சவங்க எல்லாருமே ஏதாவது பிரச்சனை வருதுன்னா விலகிடுவாங்க. ஆனால் நீங்கள் ஆபத்து இருக்குது, பிரச்சனை இருக்குது, யாரோ எதிரி இருக்காங்கன்னு தெரிஞ்சும் என்னை விட்டுட்டு போகாமல் நிற்கிறீங்க. நான் உன்னை விட்டுட்டு எங்க போவேன் பல்லவி? மேலே வச்சிருக்க அந்த உண்மையான அன்புக்காக என்னோட உயிரை கொடுக்கணும்னு தோணுது சார். நிஜமாவே நான் லக்கி சார். பல்லவி, நீ என்னை பற்றி பெருமையாக பேசணுன்னு நான் இதை எதுவுமே செய்யலை. நிஜமாவே உன் மேலே எனக்கு அவ்வளவு காதல் இருக்கு. என்னோட இந்த இதயம் துடிக்குதுன்னா அதுக்கு காரணமே நீ தான். சார், அம்மா, நீ சிரிச்சா என்னோட நாள் அவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா? நீ அழுதானா என்னோட இந்த உலகமே இருட்டாக போயிடும். அளவுக்கு மீறி உன்னை காதலிக்கிறேன் பல்லவி. நான் இதுக்கு டிசர்வ் பண்ணுறேனா சார்? நீ எல்லாத்துக்கும் மேலே டிசர்வ் பண்ணுறான். உன்னை மாதிரி பொண்ணு சந்தோஷமாக வாழணும். உன்னோட எல்லா கனவுகளும் நனவாகணும். அப்புறம் உன்னோட ட்ரீம்னு சொன்னல, அது நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே உன்னோட ட்ரீமை நான் ஃபில் பண்ணி வைப்பேன். உன் அப்பாவுக்கு ட்ராவல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சல, அது சீக்கிரமாகவே நடக்கும். நிஜமாவா சார்? அம்மா பல்லவி, உன்னோட கனவுக்கு நான் பொறுப்பு. அப்படின்னா என்னோட ட்ரீமை ஃபில் பண்ணிட்டு தான் நம்ம கல்யாணமா? இப்போதைக்கு ஒரு நல்ல நாளாக பார்த்து பூ வைக்கிற ஃபங்க்ஷன், என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உன் மனசு முழுசாக என்னைக்கு எனக்கு ஏற்றுக்குதோ, நீ லவ் பண்ணுறேன்னு சொல்கிறியோ, அப்போது அடுத்த நாள் கூட நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம். அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன் பல்லவி. உன்னோட முழு சம்மதமும் எனக்கு வேணும். அது இல்லாமல் நான் உன்னை கல்யாணம் பண்ண மாட்டேன்.
தேங்க்ஸ் சார், என் வாழ்க்கையில் வந்ததுக்கு, என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு, என்னை மதிக்கிறதுக்கு, எனக்காக காத்துட்ருக்கிறதுக்கு, அதுக்கு எல்லாத்துக்குமே தேங்க்யூ ஸோ மச் சார். பல்லவி, தேங்க்ஸ்லாம் சொல்லக்கூடாது, நீ என்னோட உயிர். இலக்கண கவிதை எழுதிய அழகே உருகியதே என் உயிரே. உனதிரு விழிகள் இமைத்திடும் பொழுது பகலிரவு. ஓ, விக்ரம் சார் இங்கே தான் இருக்காரா? விக்ரம் சார், ஆ சொல்லு பவி. என்ன சார் திடீர்னு வெளியே வந்துட்டீங்க? உள்ள சித்து மாம்ஸ் அக்கா கூட பேசிட்டு இருக்கிறது உங்களுக்கு போர் அடிக்குதோ? நான் வேணா அவங்க வர வரைக்கும் உங்களுக்கு கம்பெனி கொடுக்கட்டா? ஹே பவி, அப்படிலாம் இல்லைம்மா, சும்மா கொஞ்சம் காற்று வாங்குறதுக்கு தான் வெளியே வந்தேன். சித்து அண்ணா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பல்லவி அண்ணியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவன் முகத்தில் ஒரு நிஜமான சந்தோஷத்தை பார்க்குறேன். அவன் எப்பவும் இப்படி ஹாப்பியாக இருக்கணும், அது போதும் எனக்கு. ம், அதுவும் சரிதான். ஆமாம் சார், ரொம்ப நாளாக உங்ககிட்ட இந்த கொஸ்டின் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். கேட்கட்டா? பட்ஜெட்டில் எதுவும் டவுட்டா? ஆ சார், அது இல்லை சார். உங்களுக்கும் சித்து மாம்ஸ்க்கும் எத்தனை வயசு டிஃப்ரெண்ட்டு? ஏன் பவி திடீர்னு இதை கேட்குற? இல்லை சார், சும்மா தெரிஞ்சுக்கலாமேன்னு தான் கேட்டேன். ம் சரிம்மா, எங்கள் 2 பேருக்கும் 2 இயர்ஸ் தான் டிஃப்ரெண்ட். ஆமாம், ஏன் என்னை பார்த்து பேச மாட்டீங்க? அந்த பக்கம் பார்த்து பேசிட்டு இருக்கீங்க. என்னாச்சு? இன்னைக்கு நீங்கள் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக தெரியுற மாதிரி இருக்கு. அண்ணன் பார்க்க முடிஞ்சா நான் பார்க்க மாட்டேனா பவி? எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியுற. எப்படி உன்கிட்ட சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலையே. இட்ஸ் ஓகே சார். சரி சார், அப்புறம் உங்களுக்கும் சித்து மாம்ஸ்க்கும் 2 இயர்ஸ் டிஃப்ரெண்ட்னா அப்போது இன்னும் ஒரு 2 வருஷத்தில் உங்களுக்கும் வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கல்ல? வி, தயவு செஞ்சு அந்த பேச்சை மட்டும் எடுக்காத. சாரி பவி, ஏதோ எமோஷ்னலாக பேசிட்டேன். ஒரு காலத்தில் எனக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும், அழகான குழந்தைங்க பெற்றிக்கணும்னு ஏகப்பட்ட ஆசைகள் இருந்தது நிஜம்தான். ஆனால் எப்போ என் உயிரான காவியா என்னை விட்டு போனாலோ அப்போவே என் கல்யாண கனவு எல்லாமே சுக்கு நீராக உடஞ்சி போச்சு. இப்போ என் வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு இடமே இல்லை. ஐயோ சாரி சார், நான் ஏதோ இதார்த்தமாக கேட்டுட்டேன். தப்பாக பேசியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க சார். பாவி, அன்னைக்கு மட்டும் நான் காவியா கூடவே இருந்திருந்தா அவளுக்கு எதுவுமே ஆகாம நான் பார்த்துருப்பேன். அவளை விட்டுட்டு போனது நான் பண்ண பெரிய தப்பு பாவி. இன்னைக்கு அவ இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் நான் தான். ஆமாம் விக்ரம் சார், இதுவும் எமோஷ்னலில் என்கிட்ட ஷேர் பண்ணுறாரு. இருந்தாலும் இவரோட இந்த ஃபீலிங்க்கு காரணம் நானாக கூட இருக்கலாம். ஏன்னா முகஜாடையில் நானும் காவ்யா மேடமும் ஒரே மாதிரி இருக்கனால அவர்னால இப்போ என்கிட்ட நார்மலாக கூட பேச முடிய மாட்டேங்குது. ஆனால் இவரோட சுச்சுவேஷன் எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. விக்ரம் சார், ப்ளீஸ் இப்படி அழுது உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்காதீங்க. நடக்கிறது எதுவுமே நம்ம கையில் இல்லை சார். விதி யாரையும் விடுறது இல்லை. காவ்யா அக்கா இன்னைக்கு உங்கள் கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவங்க உங்களை ஏதோ ஒரு இடத்துல இருந்து பார்த்துட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் இப்படி அழுதுட்டு இருந்தா அவங்க ஆத்மா எப்படி சார் சந்தோஷப்படும்? உங்கள் அண்ணா சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிற நீங்களும் சந்தோஷமாக இருந்தால் தானே அவரும் நிம்மதியாக இருப்பார். மனசு தேத்திக்கோங்க சார். காலப்போக்கில் எல்லா காயமும் ஆறும். நான் இருக்கேன் சார், உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா. அறியாமல் மனம் பறித்தாய் உன்னை மறவேனடி. நிஜம் புரியாத நிலையடைந்தேன் எதுவரை சொல்லடி. காலந்தோறும் நெஞ்சில் வாழும் உந்தன் காதல் ஞாபகங்கள் தினத்தின் கனவெல்லாம் நீ. வாங்க வாங்க, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை எல்லாம் இப்படி ஒன்றா பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. அன்னைக்கு நான் ஊரில் இல்லாதப்போ பல்லவியை பொண்ணு கேட்டு வந்ததா அக்கா சொன்னாங்க. அது கேட்டதுலேருந்து என் மனசில் அவ்வளோ ஒரு திருப்தி தெரியுமா. என் அக்கா பொண்ணு பல்லவியை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்தவ. அவள் எங்கள் வீட்டு பொண்ணுங்கிறதுனால மட்டும் நான் இதை சொல்லலை. நிஜமாவே அவள் ரொம்ப அமைதியான பொறுப்பான பொண்ணு. சித்து தம்பி, நிஜமாவே நீங்கள் கொடுத்து வச்சவங்க தான். அதனால தான் எங்கள் பல்லவி உங்களுக்கு பொண்டாட்டியாக வர போகிறா. ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். நீங்கள் சொல்கிறது 100% உண்மைதான். நான் ரொம்ப லக்கி பர்சன். அதனால தான் அந்த கடவுள் பல்லவியை எனக்கு காட்டியிருக்காரு.
என்ன தம்பி இது அங்கிள்னு கூப்பிட்டு இருக்கீங்க? இனிமே உரிமையா என்ன சித்தப்பானே கூப்பிடுங்க. ஓகே சித்தப்பா. சரிங்க, பேசிட்டே இருந்தா அப்படியே நேரம் போகிறதே தெரியல. இப்போவே கிளம்புனாதான் சரியாக இருக்கும். நம்ம கிளம்பிட்டு போயிட்டு வரதுக்கு இப்பயும் லேட் ஆகின்னு தோணுது. ஆமாங்க சம்மதிமா, நீங்கள் சொல்கிறதும் சரிதான். நம்ம இப்போ கிளம்பிடலாம். டேய் தம்பி, அன்னைக்கு பொண்ணு பார்க்க வரும்போது தான் நீ இல்லாமல் போயிட்ட. இப்போ ஜாதகம் பார்க்க போகிறோம்ல, நீயும் வந்தால் நல்லா இருக்கும்டா. அப்படியே தேதியை குறிச்சிட்டு வந்துடலாம். அக்கா, உன் மனசுல ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. நடக்காத கல்யாணத்துக்கு தேதி குறிக்க போறியா? நான் சீக்கிரம் அந்த மாப்பிள்ளைக்கே சாவுக்கு தேதி குறிக்க போறேன். நேத்து என் ஸ்கெட்சில் இருந்து எவனோ ஒருத்தன் வந்து காப்பாத்தி அவனை தப்பிக்க வச்சுட்டான். ஆனா அடுத்து நான் போட்டு வச்சிருக்க பொரியல இவன் கண்டிப்பா மாட்டுவான். தம்பி, என்னடா யோசிச்சுட்டு இருக்க? வா போலாம். இல்லக்கா, எனக்கு லைன்ல கொஞ்சம் வசூல் பண்ற வேலை இருக்கு. பெரியவங்க நீங்க தான் போயிட்டு வாங்களேன். அதான முறை. ஏன் சித்தப்பா நீங்களும் வரலாமே? எல்லாரும் ஒன்னா போனா நல்லா இருக்குமே. இல்லப்பா, நீங்க போய் நல்ல தேதியா பார்த்துட்டு வாங்க. அடுத்து நடக்க போற வேலைய நான் முன்னாடி நின்று செய்வேன். சரிங்க சித்தப்பா. ஏய் தம்பி, நான் உனக்கு சித்தப்பா இல்லடா, உன் வாழ்க்கையில வைக்க போற பெரிய ஆப்பு. அந்த சாவுக்கு தேதியை நீயே போய் குறிச்சிட்டு வா. நம்ம போயிட்ட. இப்போ ஜாதகம் பார்க்க போகிறோம்ல, நீயும் வந்தால் நல்லா இருக்கும்டா. அப்படியே தேதியை குறிச்சிட்டு வந்துடலாம். அக்கா, உன் மனசுல ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. நடக்காத கல்யாணத்துக்கு தேதி குறிக்க போறியா? நான் சீக்கிரம் அந்த மாப்பிள்ளைக்கே சாவுக்கு தேதி குறிக்க போறேன். நேத்து என் ஸ்கெட்சில் இருந்து எவனோ ஒருத்தன் வந்து காப்பாத்தி அவனை தப்பிக்க வச்சுட்டான். ஆனா அடுத்து நான் போட்டு வச்சிருக்க பொரியல இவன் கண்டிப்பா மாட்டுவான். தம்பி, என்னடா யோசிச்சுட்டு இருக்க? வா போலாம். இல்லக்கா, எனக்கு லைன்ல கொஞ்சம் வசூல் பண்ற வேலை இருக்கு. பெரியவங்க நீங்க தான் போயிட்டு வாங்களேன். அதான முறை. ஏன் சித்தப்பா நீங்களும் வரலாமே? எல்லாரும் ஒன்னா போனா நல்லா இருக்குமே. இல்லப்பா, நீங்க போய் நல்ல தேதியா பார்த்துட்டு வாங்க. அடுத்து நடக்க போற வேலைய நான் முன்னாடி நின்று செய்வேன். சரிங்க சித்தப்பா. ஏய் தம்பி, நான் உனக்கு சித்தப்பா இல்லடா, உன் வாழ்க்கையில வைக்க போற பெரிய ஆப்பு. அந்த சாவுக்கு தேதியை நீயே போய் குறிச்சிட்டு வா. ஹே திவ்ஸ், உன்னை நம்பி தான் மாஸ்க் கூட எடுக்காமல் வந்துட்டேன். நிஜமாவே எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக அமைதியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் போல இருக்கு. எங்கள் ஃபேன்ஸ் கூட்டம் எதுவும் வந்து ப்ராப்ளம் ஆகாதுல்ல? அண்ணா, உன்னை ஒரு பப்ளிக் பிளேஸ் கூட்டிகிட்டு வரும்போது நான் பிளான் இல்லாமல் வருவேனா? இது ஃபேமஸ் பர்சனுக்காக விஐபி செக்ஷன்னா. இங்கே வரவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்க சர்வெண்ட் மட்டும் உன் கூட உன்னை பார்த்து டீசெண்டாக செல்ஃபி எடுப்பாங்க, அவ்வளோதான். ஸோ கூலாக இது ராக் ஸ்டார். அப்பாடா, இப்போதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு. அண்ணா, ராகவண்ணா எங்க? அவரையும் கூட்டிட்டு வரலான்னு பார்த்தா ஃபோன் ரொம்ப நேரமா பிஸின்னு வருது. எங்க போயிருக்காருன்னு உனக்கு தெரியுமா? தெரியல திவ்யா, நானும் ட்ரை பண்ணேன். அவனுக்கு எனக்கும் பிஸின்னு தான் வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அவன் அந்த ஆசிரமத்துக்கு தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாக மதுரை பார்க்கணுன்னு சொல்லிட்டே இருந்தான். இன்னைக்கு சண்டேல, அதனால கூட அங்கே போயிருக்கலாம். அங்கே போனால் ஃபோன் கொஞ்சம் ரீச் ஆகாதுடா. ஓ, இட்ஸ் ஓகேண்ணா. அவர் ரீசன் இல்லாமல் எதுவும் பண்ண மாட்டார்ல. சரி, என்ன ஆர்டர் பண்ணலாம்? உனக்கு பிடிச்சதே எனக்கும் ஆர்டர் பண்ணனா? ஓகேடா, இப்போதைக்கு இந்த காஃபி குடி. அம்மு, ரியலி சாரிடா. இப்போலாம் உன் கூட சரியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல. 1 வீக்காக உன்னை எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கும் வேலை, உனக்கும் வேலை. இட்ஸ் ஓகே ஆதினா. நீ இப்போது என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். எனக்கு உன்னோட ஒர்க் ப்ரெஷர் என்னென்னு தெரியாதா? இப்போ தான் மேனேஜர் போஸ்ட் வேறு கிடச்சிருக்கு. ஸோ உனக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கும்ல. அதனால் நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. உனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நம்ம இப்படி அவுட்டிங் வரலாம், சரியா? உங்கள் அம்மு எதுவுமே சொல்ல மாட்டா, சரியா? தேங்க்ஸ்டா செல்லம். இதுதான் என்னோட அம்மு. சரி, ஆஃபீஸ்லலாம் எப்படி போகுது? நான் சொன்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறியா? அண்ணா, அங்கே எல்லாமே சூப்பர். முக்கியமாக திவ்யா மேம் பற்றி சொல்லே ஆகணும். அவங்க நம்ம அபி சாரோட சிஸ்டர். என்னோட அதே ஏஜ் தானா. ஆனால் இந்த வயசில் யூகேல மெயின் பிரான்ச், இந்தியாவில் 9 பிரான்ச்சுன்னு ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியிருக்காங்கண்ணா. அப்படியா? கேட்கவே ஆச்சரியமா இருக்கே. ஆமாண்ணா, அவங்க வெறும் அபி சாரோட சிஸ்டர் மட்டும் கிடையாது. பிஸ்னஸ் வேர்ல்டில் அவங்கள சைலண்ட் குயின் கூட சொல்கிறாங்க, தெரியுமா? இவ்வளோ பெரிய ஸ்டேட்டஸ் இருந்தும் அவங்கக்கிட்ட அந்த ஈகோ கொஞ்சம் கூட இருக்காதுண்ணா.
ஒரு சாதாரண எம்ப்ளாயி கிட்ட கூட அவ்வளோ மரியாதையாக பேசுவாங்க. நைஸ். இந்த காலத்துல அந்த மாதிரி கேரக்டர் இருக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். இன்னொரு விஷயம் தெரியுமாண்ணா, அவங்க ஒர்க் பண்ணுற ஸ்டைலே வேற தெரியுமா? ஒரு ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னா அதில் இருக்கிற சின்ன சின்ன மைன்யூட் டீட்டெயில்ஸ் கூட அவங்களுக்கு அத்துப்படி. அவங்கக்கிட்ட ஒரு தடவை பேசினா போதும், நம்ம அப்படியே மோட்டிவேட் ஆகிடுவோம். நேற்று கூட மீட்டிங்கில் ஒரு முக்கியமான டிசைனிங் எடுத்து கொடுத்தாங்க தெரியுமா? மொத்த டீமும் அப்படியே மிரண்டு போயிட்டோம். அப்படியா? அப்படி என்ன பண்ணாங்க? அதுவானா, இதுக்கு முன்னாடி அனன்யா மேம் சொல்லிட்டு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்கனால ஒரு பிஸ்னஸ் டீலே கைவிட வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஆனால் மேம் ரொம்ப காமாக இருந்து அவங்களோட லாஜிக்கெல்லாம் பேச்சாலேயே அந்த டீலை நம்ம பக்கம் திருப்பிட்டாங்க தெரியுமா? அவங்க கண்ணில் இருக்கிற அந்த தன்னம்பிக்கை இருக்கே, அதுதான் அவங்களோட பவர்னா. அவங்கள பார்த்தா எனக்கே ஒரு தைரியம் வருது தெரியுமா? எனக்கும் அவங்கள மாதிரி ஒரு பெரிய பிஸ்னஸ் உமன் ஆகணும்னு ஆசையாக இருக்கேண்ணா. நிச்சயமா அம்மு, நீயும் ஒரு நாள் அந்த இடத்துக்கு வருவ. எனக்கு நம்பிக்கை இருக்குடா உன் மேல. ஆனா அந்த திவ்யா மேம் நிஜமாவே ஒரு ஸ்பெஷல் பர்சன் தான் போல. என்ன நீ சொல்ல சொல்ல எனக்கே அவங்கள பார்க்கணும்னு ஆர்வமா இருக்கே. அண்ணா, அதான் நீ ஆல்ரெடி அவங்கள பார்த்துட்டியே. ஆ, நான் பார்த்தேனா? ஆமாண்ணா, அன்னைக்கு நீ ஆஃபீஸில் என்னை பிக்கப் பண்ண வரும்போது ஒரு பொண்ணு ஃபோன் பேசிட்டே உன்னை இடிச்சாங்கல்ல, நீ கூட தாங்கி பிடிச்சல்ல, அவங்க தான். ஓ, அந்த பொண்ணா? ஓகே ஓகே. ஆ ஆமாம் அதினா, நெக்ஸ்ட் டைம் அவங்க கிட்ட பேசிப்பாரு, நிஜமாவே நீயும் மோட்டிவேட் ஆயிடுவ. அப்படி ஒரு சூப்பரான பர்சன் தான் அவங்க. என்னன்னு தெரியல, அன்னைக்கு அந்த பொண்ணை தொட்டத்துல இருந்து என் மனசுல ஒரு விதமான வலி இருந்துட்டே இருக்கு. நமக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு தூரமா விலைக்கு போனா எப்படி ஒரு வலி இருக்கும், அதே ஃபீல் தான் எனக்கு அன்னைக்கு வந்துச்சு. என்னன்னு தெரியல, அந்த பொண்ணை மறுபடியும் பார்க்கணும் போல இருக்கு. இப்போ ஆத்திரா பேசுறத பார்த்தா அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணாக தான் தெரிகிறா. பார்க்கலாம், என்னால் பார்க்க முடிஞ்சா இன்னொரு டைம் பார்த்து பேசலாம். அண்ணா அண்ணா, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப், நான் ஆர்டர் பண்ணதை மட்டும் வாங்கிட்டு வரியா? ஓகேடா அம்மோ. இதோ எங்க எங்க பார்த்து. ஏன் எனக்கு இப்படி ஹார்ட் பீட் ரொம்ப அதிகமாக துடிக்குது? இது அந்த பொண்ணு தானே? இப்போதானே அந்த பொண்ணை பார்க்கணுன்னு என் மனசு துடிச்சது. ஆனா இப்போ அவளை திரும்பி பார்ப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீ கை